கனகபுஷ்பராகம் தமிழ் ஜோதிட சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அன்றி வேறொன்றறியேன் பராபரமே. குருவாழ்க குருவே துணை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜோதிட தகவல் தனுசு ராசிக்கான லால் கிதாப் பரிகாரங்கள். நேற்று விருச்சிக ராசிக்கு பார்த்தோம். இன்று தனுசு ராசிக்கான லால் கிதாப் பரிகாரங்கள் பற்றி பார்க்கலாம். முதலில் தொடர்ந்து 43 நாட்களுக்கு செம்பு நாணயங்களை ஓடும் நீரில் விட துரதிர்ஷ்டங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல தொடர்ச்சியா 43 நாட்கள் செம்பு நாணயத்தை ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியா ஓடுற தண்ணியில விட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய துரதிர்ஷ்டங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தந்தையின் படுக்கை, ஆடைகள், உடைமைகள் அதிர்ஷ்டம் தருபவை. அப்பாவோட ட்ரெஸ்ஸு, படுக்கை அதெல்லாம் அதிர்ஷ்டம் தருபவைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிச்சை கேட்பவர்களிடம் இல்லை என்று சொல்லாமல் இயன்றதை தர்மம் செய்யவும். அடுத்து திங்கள் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் ஆலயத்திற்கு நெய், தயிர் அல்லது கற்பூரம் வாங்கி கொடுத்து வருவது நல்வாழ்வு தரும். அடுத்து வீட்டின் முன்பகுதியில் மஞ்சள் நிற பூ பூக்கும் செடிகளை வளர்ப்பது அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். அடுத்து வியாழக்கிழமைகளில் ஹரிவம்ச புராணம் படிப்பது நல்லது. அடுத்து அரசமர பிரதட்சணம் வழிபாடு நன்மை தரும். அடுத்து யாரையும் ஏமாற்றவோ பொய் சாட்சி கூறவோ கூடாது. அடுத்து வாழ்வில் ஒரு முறையாவது ஹரித்வார் சென்று கங்கையில் குளித்து தானும் தனது சந்ததிகளும் நல்வாழ்வு வாழ வேண்டிக் கொள்ள அப்படியே நடக்கும். சரிங்களா? இந்த மாதிரி 9 பரிகாரங்களை தனுசு ராசிக்காரர்களுக்காக லால் கிதாப் புத்தகத்தில் கொடுத்திருக்கிறார்கள். சரிங்களா? வடநாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற லால் கிதாப் பரிகாரங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை, மிகவும் எளியவை. இதை நீங்க பின்பற்றிட்டு வந்தீங்கன்னா மிகவும் சிறப்பு. இதுல எந்தெந்த விஷயங்களை உங்களால தொடர்ச்சியா பின்பற்ற முடியுதோ அதை நீங்க தொடர்ந்து பின்பற்றி வந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும். சரிங்களா? அதே போல இந்த பரிகாரங்கள் பற்றிய குறிப்புகள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இதே போன்று அடுத்தடுத்து வரும் ராசிகளுக்கான லால் கிதாப் பரிகாரங்கள் பற்றி இனிவரும் பதிவுகளில் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.